ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 23, 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன நியூஸ், இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான நியூஸு. கவர்மெண்ட் ப்ரொபோஸ் மேண்டேட்ரி லேபிளிங் ஆஃப் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்து ஜென்ரேட் பண்ணுற அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் வந்து வேறு யாரையாவது மேரேஜ் பண்ண மாதிரி, அப்புறம் நிறைய குழந்தைகள் வந்து வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். பட் அது எல்லாமே வந்து ஒரிஜினல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது சடனாக பார்த்த உடனே தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ஆர்டிஃபிஷியல்னால க்ரியேட் பண்ண கண்டென்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்களோட ஃபேஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, பேசுகிற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி டீப் ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அந்த பர்சனோடைய ப்ரைவசி பாதிக்கப்படுது, பர்சனல் லைஃப்ஸ் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா நம்ம அது ஒரிஜினல்னு சொல்லி நம்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ இல்லை டெக்ஸ்ட் ஏதோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் போட்டுருணும், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி காமிச்சிடணும். அப்படிங்கிறது தான் இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மேண்டேட்ரியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம பண்ணலை அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மே வந்து கண்டுபிடிச்சி காமிச்சிடணும், இதை ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீடியோ மட்டும் கிடையாது, ஈவன் ஆடியோ, டெக்ஸ்ட்டு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரியலாக, இதில் சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண கண்டென்ட்டை தான் வந்து சிந்தட்டிக் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஐடி ரூல்ஸு, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியட்ரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021 க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம சில கண்டென்ட் நம்ம இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ரெகுலேஷன் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். லைக் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறாங்கன்னா அது ப்ரொமோஷன் வீடியோவாக இல்லையா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அது அவங்க யூஸ் பண்ண மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நீங்கள் ஏதாவது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து நீங்கள் மணி வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையுமே வந்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து கண்டென்ட் மேக் பண்ணும்போது இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி தான் இதுவும். இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா மேக் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா க்ரியேட் ஆனதுன்னு சொல்லி பண்ணணும். இதில் ஒரு ஆப்ஷனே அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், என்னென்னா செல்ஃப் டிக்ளேர் பண்ணுங்கள், நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா வந்து அந்த பிளாட்ஃபார்மே சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அந்த ஆர்டிக்கல் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நல்ல விஷயம் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரும் இந்த விஷயம், ஜிஎஸ் பேப்பர் 3ல். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, November 1 அப்போ வந்து கேரளா வந்து அஃபிஷியலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டு அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வச்சு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் த பாவர்ட்டி வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து கேரளாவில் 2021 கொண்டு வந்துட்டாங்க. பட் ரீசெண்டாக 2021 நித்தி ஆயோக்கோட ஸ்டடியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேரளாவில் தான் வந்து பாவர்ட்டியோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட மொத்த தொகையில் பார்த்திங்கன்னா ஒரு 0.7% தான் அங்கே பாவர்ட்டி ரேட் வந்து இருக்கும். ஆனால் இந்த பாவர்ட்டி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நினச்சாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து நல்ல கிரவுண்ட் லெவலில் சர்வே எடுத்தாங்க. எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க, எல்லாமே சர்வே பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 64,006 ஃபேமிலிஸ் வந்து
பாவர்ட்டியில் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,263 ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கான எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் கிடையாது, ஆதார் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, இந்த மாதிரிலாம் இல்லை. சரி, ஓகே. அப்போ அவங்க எப்படி பிரித்தாங்கன்னா, இப்போ பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எது தேவை எசென்ஷியலாக? இப்போ வந்து அவங்க உணவில் பிரச்சனையா, இல்லை ஹெல்த்லையா, இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்தில் பிரச்சனையா, இல்லை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத பிரச்சனையா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்டான அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க பிரித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு மைக்ரோ பிளான் பண்ணி அவங்க அதை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து பாவர்ட்டி வந்து எராடிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ சில ஃபேமிலிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் இருக்கும். ஸோ இத்தனை பேத்துக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுக்கறது. லேண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இத்தனை பேத்துக்கு லேண்டு கொடுக்கலாம். சில பேத்துக்கு வந்து ஹவுஸை வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு 2 lakhs கொடுத்து ஹவுஸை ரெனோவேட் பண்ண வைக்கலாம். சில பேத்துக்கு வாழ்கிறதுக்கே அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும், வாழ்வாதாரத்துக்கே. அவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு வந்து இந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை கண்டுபிடிச்சி மைக்ரோ பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் இவங்க பாவர்ட்டி வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்ல விஷயம். இது நம்ம வந்து மெயின்ஸில் கூட கோட் பண்ணலாம். இது உங்களுக்கு எக்கனாமிலேயும் முக்கியம், சொசைட்டிலேயும் முக்கியம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ் பேப்பர் 3 and 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, லடாக் டாக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபர்ஸ் கீ ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிக்கல் 371. இது வந்து உங்களுக்கு பாலிட்டி, ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து பாலிட்டி. ஈவன் ஃபிலிம்ஸ்லேயும் முக்கியம். பேசிக்காக மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியும் 2019 ஆகஸ்ட் மந்த் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு காஷ்மீருங்கிற அந்த ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஜம்மு காஷ்மீரை வந்து 2ஆக பிரித்து லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீருங்கிற யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதில் என்னென்னா, லடாக் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை, ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்குது. ஸோ அப்போ இருந்தே வந்து இவங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அவங்களோட அட்டானமி பாதிக்கப்படுற மாதிரி, அவங்க கல்ச்சுரல் பாதிக்கப்படுற மாதிரி, என்விரான்மெண்டலாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா அவங்க வந்து யோசிக்காங்க. அப்போ இருந்தே அவங்க ஒரு டிமாண்ட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, எங்களை வந்து நீங்கள் ஆர்டிக்கல் 371 ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க சில ஸ்டேட்ஸுக்கெலாம். கிட்டத்தட்ட 371லேருந்து ஜே வரைக்குமே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து லடாக்கே ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6th ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் எங்களை ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களதுலேயும் நிறைய ட்ரைபிள்ஸ் இருக்காங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னா, சில கீ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் ஆர்டிக்கல் 371 கீழே அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆர்டிக்கல். வரும்போது இனி ஃபியூச்சர்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக வந்துச்சு அப்படின்னா. இப்போதைக்கு இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 3D சென்சார் வந்து வைக்க போகிறாங்க. இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே 3D சென்சார் வச்சோம்னா, எங்கெல்லாம் ரோட்டில் வந்து இந்த மாதிரி குழியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோடு கிராக்ஸ் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 ஸ்டேட்ஸில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவும் டேட்டாஸ் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பிஃபோர் நம்ம வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு, சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ரோடு இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்காக 3D சென்சார்ஸ் வைக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெசன்ட் ஜேர்னலிஸ்ட் வின் யூரோப்பியன் யூனியன் டாப் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு. ஸோ ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இவங்க நிறையா இதுக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனோடைய டாப் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பேர் பார்த்திங்கன்னா சக்காரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட் அந்த இதில் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 president வந்து பெனாலஸ், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஜார்ஜியா. ஸோ இந்த ப்ரைஸை வின் பண்ணவரே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 1988லேருந்து. ஸோ அவரே வந்து இந்த ப்ரைஸோட பேர் வச்சதுக்கு அவரே வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினவர் தான். ஸோ அதனால தான் அவரோட ப்ரைஸை பேஸ் பண்ணி, அவரோட பேரை பேஸ் பண்ணி ப்ரைஸ் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க.
அதில் இவங்க 2 பேர்த்துக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அவங்க நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆண்ட்ரிச் பொசாபெட் அண்ட் மிசியா. ஸோ உங்க 2 பேர்த்தோட நேம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எடிட்டோரியல்லையும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து எதுவுமே இல்லை. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.